சக்திவேல் குமாரை பார்த்து பயப்படாம மீனா வந்து ரொம்பவே தைரியமா சக்திவேலையும் குமாரை எதிர்த்து பேசினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல அடிக்கடி பாண்டியனோட பசங்களுக்கும் பாண்டியன் கடையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க பசங்களுக்கு தேவையான காசை கையில கொடுக்க மாட்டீங்க, எல்லா பணத்தையும் நீங்களே வாங்கி வச்சுக்கிறீங்க. அவங்களால எப்பயுமே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இதுக்கப்புறமா அவங்களோட எல்லா பணத்தையும் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. அவங்களுக்கும் சில தேவையெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு வாட்டி உங்ககிட்ட வந்து நின்றுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் கிட்ட பாண்டியனோட பசங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சின்ன பசங்க தான், அவங்களுக்கு எல்லாம் என்ன கணக்கு வழக்கு தெரியாது. எல்லா காசையும் அவங்கள்ட்டே கொடுத்தோம்னா அவங்களால சரியா அதை மெயின்டைன் பண்ண முடியாம பசங்க 3 பேருமே கெட்டு போயிருவாங்க. அதனாலதான் அந்த பணத்தை நான் சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த பணத்தை எதுவும் வீண் செலவு பண்ணல, அவங்களுக்காக தானே சேமிச்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர் சைடு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. சரவணனாவது ஒர்க்குக்கு போறான், சம்பளம் வாங்குறான். கதிர் காலேஜ் போய்கிட்டு அவனால முடிஞ்ச அளவு சம்பாரிச்சுக்கிறான். ஆனா செந்தில் முழுசா உங்களை தானே நம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கோமதி வந்து செந்திலுக்காகவும் பேசி பாக்குறாங்க. அந்த கடையே ஃபுல்லா செந்திலுக்கு தான் போக போகுது. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு மட்டும் நான் எப்படி தனிப்பட்ட முறையில் காசு கொடுக்க முடியும்? அதுதான் மாசம் மாசம் அவனோட அக்கௌண்ட்ல அவன் பேர்ல நான் பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல, பின்னாடி அந்த பணத்தை எல்லாம் அவனுக்கு தானே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் விட்டு கொடுக்காம அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வேலைக்கு போன இடத்துல தங்கமேல்னால வந்துட்டு பசங்களை மெயின்டைன் பண்ணவே முடியல. வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு மைண்ட் தோணிக்கிட்டே தான் இருக்கு. இருந்துமே வேற வழி இல்ல, வந்தாச்சு எப்படியா சமாளிச்சு பாப்போம்னு சொல்லிட்டு பசங்களை ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெக்கமெண்டேஷன் மூலியமா வந்ததால பாண்டியனோட தெரிஞ்ச அந்த ஸ்டாஃபும் தங்கமேல் என்ன பண்றாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாவே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால தங்கமேல் மட்டும் இந்த பிரச்சனையில ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா, சப்போஸ் அவங்களால கிளாஸ் சரியா எடுக்க முடியாம போயிருச்சுன்னா இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியனுக்கு தான் போகும். அப்படி மட்டும் பாண்டியனுக்கு விஷயம் போயிருச்சுன்னா தங்கமேல் படிக்கவே இல்ல, தங்கமேல் சொல்றது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரிஞ்சு தங்கமேல் மாட்டிக்குவாங்க. அதனாலேயே என்னவோ தங்கமேல் வந்துட்டு எவ்வளவுதான் பிரஷர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு சமாளிச்சுக்கிட்டு ஸ்கூல்ல ஒர்க் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா வேலை பார்க்குற இடத்துல இன்னொரு பக்கம் சக்திவேலும் குமாரும் வந்துட்டு இட பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்காக ஆபீஸ் கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்தா நோட்டீஸ் அனுப்புனது மீனா தான் தெரிஞ்சதும் ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நான் தெரிஞ்சுதானே இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற, பாண்டியன் குடும்பத்துல இருந்து வந்திருக்கிற, அப்புறம் நீ அந்த வேலை தானே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம சக்திவேலும் குமார் வந்துட்டு மீனா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா எவ்வளவு தூரமே எடுத்து சொல்லியும் இது உங்களோட கடன் எனக்கு தெரியாது, ஆக்கிரமிப்பு நிலத்துல நீங்க கட்டியிருந்தீங்க, அதனாலதான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம். நீங்க இல்ல யார் அந்த இடத்துல அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தாலுமே நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்போம், அதுக்கு தான் நான் சம்பளம் வாங்குறேன், அதுதான் என்னோட வேலை அப்படி சொல்லி மீனா வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா சொன்னது எதையுமே காதல வாங்கி போடாம சக்திவேலும் குமாரும் வந்துட்டு இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணணும், எங்க குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமாரும் வந்துட்டு மீனா வேலை பார்க்குற இடத்துல சத்தம் போட்டு மீனாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது, இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசரை ஒர்க் பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு மீனா மிரட்டவும் வேற வழியே இல்லாம சக்திவேலும் குமாரும் வந்துட்டு பயந்துகிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் சக்திவேலும் குமாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. மீனாவை எப்படியாவது பழி வாங்கணும், இந்த இடத்து பிரச்சனையில மீனாவை சிக்க வச்சு நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சக்திவேலும் குமார் சேர்ந்து முத்துவேலுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி மீனாவை சிக்க வைக்க பார்ப்பாங்க. மீனா எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டிராம இதே மாதிரி தைரியமா சக்திவேலும் குமார் எதிர்க்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.